Hi friends, welcome to Madras. என்னடா இத்தனை நாளா வந்து அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, சேனல் ஆரம்பிச்சு 1 year ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா சிம்பிளான ரெசிபிஸாக சொல்லுங்கள், இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணி பேச்சுலர் சமைக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச சில ரெசிபிஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்ம வந்து இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெசிபிஸ். இப்போ நான் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெசிபிஸ். அதுவும் யார் வேணாலும் சமைக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஷார்ட் டைமில் எப்படி சீக்கிரம் யார் வேணாலும் செய்யலாம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு மெயின் மோட்டோனால தான் இந்த ஷோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோ வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவேன். அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டே உங்களுக்கு நான் என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறோன்னா சிக்கன் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 types இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி செய்ய போகிறோம், ஸ்டார்டர்ஸு. அந்த ஸ்டார்டர்ஸு என்னென்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா ஹரியாலி சிக்கன் 65, ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்பிளான பேச்சுலர் ரெசிபிஸ் இல்லைனா வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் எதாவது வேணும், எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறோம். இப்போ ஹரியாலி சிக்கன் 65 செய்கிறதுக்கு நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பெரிய பச்சை மிளகா, அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் தயிர், ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம 3த்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு பேஸ்ட் ஆட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது கூட வந்து ஒரு 4 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் வந்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம். பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா லிக்விட் ஆகிடுச்சு. தயிர் விட்டது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இருங்க, நாம் இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் கூட இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். 3, 4, 5. அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கு அடுத்தது 2 டீஸ்பூன் சோள மாவு. சோள மாவு நல்லா பைண்டிங்காக கொடுக்கறது. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இதை மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 1 hour வரைக்கும் ஊறிச்சிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாமே சிக்கனுக்குள்ளார இறங்கி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 1 hour வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்னா ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனுக்குள்ளார இறங்கி நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். சிக்கன் ஹரியாலி மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சது 2 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வெளில வச்சாச்சு, ஓகேங்களா? ஜூஸ் உள்ள நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிப்போம். இப்போ ஹீட் ஆகிடுச்சு ஆயில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சிக்கனை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். அப்படியே பார்த்து, ஏன்னா இது ஸ்டஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி வரும். அதனால் பார்த்து திருப்பணும். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மற்ற இது குக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இப்போ பெரிய பீசஸ்லாம் போடுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியிலலாம் அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளர உங்களுக்கு அப்படியே ரா மீட் அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால அந்த ப்ரௌனிஷ் கலர் வருது. இதே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கம்மி ஆட் போடாமல் நீங்கள் வெறும் இந்த க்ரீன் ஐட்டம்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ரீனில் வரும். கடையில் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணுவாங்க, ஃபுட் கலர்ஸ் போடுவாங்க. ஸோ நம்ம இங்கே ஃபுட் கலர்ஸ் போடாமல் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த கலரில் வந்துருக்கு. நான்ஸ்டிக்கில் பண்ணலான்னு பார்த்தது கடாய் கொஞ்சம் சரியில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா போட்டது அப்படியே ஃபுல்லாக
அடியில் ஸ்டிக் ஆகிட்டே இருந்தது, ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதனால் இப்போ கடாயை மாற்றிட்டு நம்ம இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, குக் ஆகிடுச்சு. இப்போ மாற்றிக்கலாம். நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் யம்மி மெட்ராஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு ஈஸியான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.